தோழர் சீதாராம் யெச்சூரியுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இறுதியாக எனக்கு பின்பு பேச வந்திருக்கிற விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களே, எனக்கு முன்பு ஒரு சிறப்பான உரை ஆற்றி அவருக்கே உரிய பாணியிலே பேசியிருக்கிற அன்புக்குரிய தோழர் முத்துவேல் ராமமூர்த்தி அவர்களே, தோழர் ரவி கார்த்திகேயன் அவர்களே, நம்முடைய எழுத்தாளர் முத்துராஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, நிச்சயமாக எனக்கு முன்பு பேசின பல தோழர்கள் சீதாராம் யெச்சூரியுடைய பல பரிமாணங்களை, தியாகங்களை, அர்ப்பணிப்பை பேசியிருக்கிறாங்க. அவை அனைத்தையும் நான் வழிமொழிகிறேன். அது எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஒன்று, ரெண்டு, சீதாராம் யெச்சூரிக்கு உள்ள தனிப்பட்ட விஷயம் நான் பார்க்குறேன்னா, அதனால 1971 கட்சிக்கு வந்தவன் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்தார். இதுவரை 50 ஆண்டு கால கட்சி அரசியல் வாழ்க்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உருவான தோழர்களில் தலைவர்களில் சீதாராம் யெச்சூரி அளவுக்கு உலக அளவிலே தெரியப்பட்ட அறியப்பட்ட தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சீதாராம் யெச்சூரி தவிர வேறு யாரும் இல்லைன்றதான் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டு, அவர் ஒரு இந்தியன் கம்யூனிஸ்ட் மட்டுமல்ல, இஸ் அன் இன்டர்நேஷனல் கம்யூனிஸ்ட். நீங்கள் அநேகமாக தோழர் EMS, சுர்ஜித், தோழர் AK கோபாலன் போன்ற மிகப்பெரிய சீனியர் தோழர்கள் பல்வேறு விதமான தியாகத்தை, அர்ப்பணிப்பை கட்சிக்காக ஆற்றியிருக்கிறார்கள், ஆற்றி மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத அறிமுகம் சீதாராம் யெச்சூரிக்கு தான் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து, நீங்கள் சீதாராம் யெச்சூரிக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை இரங்கல் செய்து, இன்னைக்கு நான் பீப்புள்ஸ் டெமோக்ரஸின்னு அவர் ஆசிரியராக இருந்த அந்த பத்திரிகையை நான் படிச்சுட்டு வந்தேன். அதேமாதிரி உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகளான பிரிட்டன், US, ஜெர்மன், கனடா, இந்த உலகத்தில் இருக்கிற பல முக்கியமான நாடுகளின் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர்கள்லாம் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து, இங்கிலாந்தினுடைய ஆளுங்கட்சியாக இருந்த தொழிற்கட்சியுடைய தலைவர் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறாங்க. அநேகமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இறந்த ஒரு தலைவருக்கு உலகளாவிய அளவில் இரங்கல் செய்து வந்ததும் சீதாராம் யெச்சூரி. அது ஒன்றும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து, நீங்கள் சீதாராம் யெச்சூரியுடைய மிக முக்கியமான பல திறமைகள் சொன்னால், ஆங்கிலத்தில் அவருக்கு இருக்கிற ஆளுமை வேற யாருக்கும் கிடையாது. ஆனால் பிரகாஷ் கருத்து வேணா சொல்லலாம். பட் அவருடைய ஆளுமை பிரத்யேகமானது. இட் இஸ் வெரி யூனிக். நீங்கள் இங்கிலாந்தில், லண்டனில் அவர் ஒரு செமினாரில் பேசினார், இங்கிலீஷில் பேசினார். பேச முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்தான், congratulations Mr. Yechuri, English is my mother tongue, but I cannot speak you as he spoke. அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த ஆளுமை என்னன்றதை நீங்கள் இங்கிலீஷ்காரன் வாயிலிருந்து வந்துருக்கு. அது ஒரு மிகப்பெரிய திறமை. அடுத்து, ஆங்கிலம் இல்லாமல் அவருக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா மொழியும் தெரியும். இவ்வளோ ஜோதிபா சொல்கிறார். நம்முடைய கலைஞர், டாக்டர் கலைஞர் அவர்களே ஐக்கிய முன்னணி சர்க்கார் உருவான பொழுது சீதாராம் யெச்சூரி இஸ் ஒன் ஆஃப் தி பர்சன் ஹூ பிளேட் எ கீ ரோல் இன் இட். அவர் காமன் மினிமம் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, அந்த யுனைடெட் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுலேயே இ பிளேட் எ வெரி கீ ரோல். என்ன கேட்டீங்கன்னா, சோனியா காந்தி சீதாராம் யெச்சூரி தனியாக கூப்பிட்டு, மிஸ்டர் யெச்சூரி, ஐ வாண்ட் டு ஆஃபர் யூ த ரயில்வே போர்ட்ஃபோலியோ, ரயில்வே மினிஸ்டர் உங்களுக்கு ஆக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் கெட் யுவர் பர்மிஷன் ஃப்ரம் த பார்ட்டி. யெச்சூரி சொன்னார், ரயில்வே மினிஸ்டர் அவர் தான், பிரைம் மினிஸ்டர் அவர் தான், பார்ட்டி டிசைன், சோனியா காந்தி கேனாட் டிசைன். நீ எந்தன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த
அந்த யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டில் அவருக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா சுர்ஜித் வாசி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறப்பொழுது சீதாராம் யெச்சூரி தான் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்ஸ்டியூஷனுடைய இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அந்த பல நாடுகளுடைய விஷயங்களை கவனிப்பவராக மானிட்டர் செய்வராக குழுவி விஷயங்களை உருவாக்குவராக சீதாராம் யெச்சூரி தான் இருந்தார். அப்போ சுர்ஜித் எங்கே போனாலும் சீதாராம் யெச்சூரியோட தான் போவார். வெதர் கோஸ் டு சைனா, வெதர் கோ டு ரஷ்யா, கோ டு பிரிட்டன், எங்கே போனாலும் சீதாராம் யெச்சூரியோட தான் சுர்ஜித் போறேன்னா சீதாராம் யெச்சூரிக்கு கிளாரிட்டி, எந்த விஷயத்தையும் ஆர்டிகுலேட் பண்ற ஒரு அற்புதமான திறமை சீதாராம் யெச்சூரிக்கு தான் இருந்தது, வேற யாருக்கும் இல்லை. இன்னும் கேட்டீங்கன்னா ஹனன் முல்லான்னு இப்போ பிரசன்ட்லி இஸ் பொலிட் பியூரோ மெம்பர் ஆஃப் த பார்ட்டி. ஏன்னா பொலிட் பியூரோ தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உச்சபட்ச அரசியல் அமைப்பு. அந்த ஹனன் முல்லா யெச்சூரி இறந்த உடனே அவர் சொன்ன செய்திகள், அரசியல் தலைமைக்குள்ள நாங்கள் நிறைய பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் இருக்கோம், எல்லா பொலிட் பியூரோ மெம்பர்ஸும் ஒருங்கிணைந்தால் கூட சீதாராம் யெச்சூரி விட்டு சென்ற இடத்தை எங்களால் நிரப்ப முடியாது. We cannot collectively fill the gap which was left by சீதாராம் யெச்சூரி. அதான் ஹனன் முல்லா. ஹனன் முல்லா இன்னைக்கு அகில இந்திய விவசாய சங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய தலைவர், டெல்லியில் நடந்த விவசாய சங்க போராட்டத்திலே தலைமை தாங்கியவர், அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அதிகமாக கலந்து கொண்டவர் ஹனன் முல்லா தான். அந்த ஹனன் முல்லா சொல்றாரு, நான் அரசியல் தலைமைக்கு உறுப்பினராக இருந்தாலும் கூட என்னை போன்ற இதர அரசியல் தலைமைக்கு இருக்கிறாங்க 10 பேர், ஆனால் எங்கள் 10 பேரால் கூட ஒன்றிணைந்து கூட சீதாராம் யெச்சூரி விட்டு சென்ற இடத்தை நிரப்ப முடியும். அப்படின்னா அது எந்த ரேஞ்சில் இருக்கும்னு நீங்க பாருங்க. நீங்க அந்த யுனைடெட் கவர்மெண்ட் முயற்சி எடுக்கிற பொழுது நம்முடைய கலைஞர் சொல்லிக்கிறாரு, ஏமா அவனை நம்பவே முடியலையே, என்னங்க ஜோதி பாசு வந்தா பெங்காலி பேசுறேன், தேவகவுடான்ட்ட கன்னடத்தில் பேசுறேன், மம்தா பானர்ஜிட்ட பெங்காலில பேசுறேன், என்கிட்ட தமிழ்ல பேசுறேன், நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆனா நீ யாருக்கிட்டலாம் பேசுற அவங்களுக்கு எல்லாம் புரியும். அப்படின்னா நீங்க ஆங்கிலம் அல்லாத இதர மொழிகளிலும் சீதாராம் யெச்சூரிக்கு எவ்வளவு பெரிய ஆளுமை இருந்திருக்கிறது நீங்க anybody can become the லீடரா வரவங்கலாம் லீடர் இல்ல, சீதாராம் யெச்சூரி இஸ் தி ஒன்லி லீடர். ஏன்னா அவர் தான் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை நிறைஞ்சதா இருக்கு. பொதுவாக இடதுசாரி கட்சிகள்ல நீங்க சொன்ன வருத்தப்படக்கூடாது, கொஞ்சம் கூடுதலாக படிக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு தேவை என்பது இருக்கும். நீங்க இடதுசாரி ஆனா அதே சமயத்துல இடதுசாரி கட்சியில் இருப்பவர்கள் மிக எளிமையானவர்கள், மக்களுக்கு நெருக்கமானவர்கள் பொதுவா இருக்கிற அபிப்பிராயம். அது உண்மையும் கூட. நீங்க தோழர் பி ராமமூர்த்தி அரசியல் அவர் மிகப்பெரிய லீடர். நீங்க அவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில தான் படிச்சாரு. அவர் இந்திரா காந்தி குழந்தையா இருக்கிற பொழுது நேரு குடும்பத்தோட நெருக்கமா இருந்தாரு. நேரு இந்திரா காந்தி பி ராமமூர்த்தி கூட சொல்லுவானா, இந்திரா காந்தி அவ குழந்தைதான், ஆனா அடங்கவே மாட்டான், அழுதுகிட்டே இருக்கிறான், நீ 2 போடு, அப்பதான் அவன் பேசாம இருப்பான். அப்பனா பி ராமமூர்த்தியுடைய நேரு குடும்பத்தோட எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கணும்னு பாருங்க. அவரு நானும் ராமகிருஷ்ணனுடைய கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர், நாங்க ஸ்டூடெண்ட் ஆஃப் லா காலேஜ். பி ராமமூர்த்தி நாங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டோம். அவரு டவுன் பஸ்ல ஒரு பையன் இருக்குது. எப்பயுமே அவருக்கு அவர் கொஞ்சம் கால் இதாக இருக்கும். அவர் பையன் யார் வாங்கினாலும் அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்டா என்னால் தூக்கின்னு வர முடியாது, நீ தான் வாங்கணும் அப்படின்னு. அவர் காலேஜில் நுழையிற பொழுது என்னையும் ஜி ராமகிருஷ்ணனே எங்களுக்கு சக சட்டக்கல்லூரி மாணவர் சொன்னது என்னன்னா, ஏன் பேசுறதுக்கு வேறு யாருமே கிடைக்கலையா, போய் ஒரு நொண்டியை பிடிச்சிட்டு வந்துருக்கிறேன். ஆனா 1.5 மணி நேரம் பேசினாரு. 1.5 மணி நேரம் பேசுனதுனால எவெல்லாம் நொண்டினாலும் அவன் பூரா அப்பா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சிறப்பான ஆங்கில உரை நான் கேட்டது. என்ன கேட்டீங்கன்னா, பி ராமமூர்த்தி அவர் பிஎஸ்சி கூட முடிக்கல. பாயிண்ட் என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு படிப்பதற்கான வாய்ப்பு இடதுசாரிகளுக்கு கொஞ்சம் இருக்கும், படிப்பாங்க. அதே சமயத்துல மிக எளிமையானவர்கள் கூட. நீங்க ஒரு சுந்தரையா மெனிவாஸ் ஜெனரல் செக்ரட்டரி, நானும் ராமகிருஷ்ணனும் அவருக்கு எங்களை வாலண்டியரா போட்டிருந்தாங்க. அவரை பார்த்துக்கிறது ஒரு கூட்டத்துக்கு வந்த பொழுது அவருக்கு 100 ஏக்கர் கோதாவரி பெட்டில் நல்லா
அவர் வந்து ஒரு 2 பேண்ட் 2 சட்டை தான் வச்சிருப்பாரு. ஒரு பேண்ட் ஒரு சட்டை வச்சு போட்டிருப்பாரு, ஒரு பேண்ட் ஒரு சட்டை எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாரு. ஆனால் அவரே துவைச்சுப்பாரு, அவரே அயன் பண்ணிப்பாரு. ஆனால் அந்த அந்த அஜெண்டாவில் அவருக்கு டைம் இல்லை. நாங்கள் அவரை போய் அந்த பேண்ட் சட்டை கொடுங்க, நாங்களே துவைச்சு அயன் பண்ணி வரணும்னா எங்களை நம்ப தயாராக இல்லை. நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு போட்டுக்கிற பேண்ட் சட்டை வேற 100 ஏக்கரை வச்சிருக்கிற ஒரு நிலைச்சு வாழ்ந்தார் குடும்பத்தில் வந்து ஒரு தலைவர். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப வற்புறுத்தி அந்த பேண்ட் சட்டையை நாங்கள் ராமகிருஷ்ணன் வாங்கி போய் நாங்களே இருந்து எங்கள் கண்ணெதிரிக்கையாக அவன் துவைக்க சொல்லி காயற வரைக்கும் வெயிட் பண்ணி அயன் பண்ணி கொண்டாந்து சுந்தரேட்டை கொடுத்தோம். அப்பா வெரி குட், நல்ல வேலை, நாளைக்கு போட்டுக்கிற பேண்ட் எப்படி பாருங்க நீங்கள். இட்ஸ் வெரி ரேர். நீங்கள் அந்த மாதிரி ஒரு எளிமை என்பது அப்போ இடதுசாரி அவ்வளோ இருந்தது. நீங்கள் சுந்தரையெல்லாம் நீங்கள் அவர் ஜென்ஸுக்கிட்ட இருக்கும்போது நாங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் அந்த இன்டர்வியூஸில் சொல்லுவோம், இது மாதிரி வந்து உங்கள் தலைவர் வராது, 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வராது, யாரும் ஒரு தலைமை மட்டும் வச்சுருப்பாரு, கீழே நியூஸ் பேப்பரை போட்டு 3rd கிளாஸில் படுத்துக்கிட்டு வருவாங்க. எவனுக்கும் தெரியாத ஒரு சுந்தரையான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எளிமை என்பது அவங்களுக்கு இருந்தது. நீங்கள் ஸோ ஈகே நாயனார் வனிவாசி சீஃப் மினிஸ்டர் கேரளா மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அங்கே வந்து கலெக்டர் ப்ரோட்டோகாலில் போய் வந்து அதை ரிசீவ் பண்ணவங்க தான். கலெக்டர் சொன்ன கேட்டார், அப்போ சீஃப் மினிஸ்டர் ஈகே நாயனார் வாட் யூ வாண்ட் டு டேக் சொன்னார். நீங்கள் எனக்கு வந்து ஒரு சிங்கிள் டீ, அது கூட எனக்கு மதுரையில் ரொம்ப பழக்கம். நீங்கள் அந்த தலைமையில வாழ்க்கை பெரும்பகுதி மதுரையில் தான் நான் இருந்தேன். இப்படியே போனீங்கன்னா அந்த கடைசி தெருவில் ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் தான் டீ ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த டீ ஒன்று வாங்கிக்கிங்க. அடுத்து அந்த பக்கத்தில் ஒரு பங்க் கடை இருக்கும், அங்கே மட்டும்தான் ஒரு பீடி கடை, ஒரு கட்டு பீடியும் ஒரு டீயும் வாங்கி வந்துடும். அந்த கலெக்டர் வந்து இவரை என்னையா இவரெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம ஏதாவது ஏடா கூடமா கேட்பாருன்னு பார்த்தா அது டீ கடையும் சொல்றாரு, அங்கதான் டீ வாங்குறாரு. இவர் ஏதாவது நான் குறைஞ்சபட்சம் சிகரெட்டாவது பிடிக்கூடாது அவர் சீஃப் மினிஸ்டர், அதே கண்ணனூர் பீடிங்க அதுதான் அவர் பிராண்ட். ஏன் சொல்றதுன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு தோழர்கள் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய அந்த எளிமைதான் ஜனங்களோட நெருக்கமாக. சீதாராமனுடைய இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா சோவியத் யூனியன் செல்வன்ற பொழுது ஒரு பரவலான அபிப்பிராயம் என்னன்னா மார்க்சிசம் has become irrelevant. அது வந்து காலத்துக்கு உதவாத ஒரு விஷயம். சோசியலிசம் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்படி ஒரு அபிப்பிராயம் வந்து. ஆனால் சீதாராம் யெச்சூரி தான் அப்போ இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் இஸ் இன் கிரைசிஸ். உலக அந்த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற பொழுது சீதாராம் யெச்சூரி தான் கைடட் த பார்ட்டி. அப்போ வயசு என்ன தெரியுமா அவருக்கு? 39. நீங்கள் ஆல் இண்டியா எங்களுடைய கட்சி வந்து அகில இந்திய மாநாடு சென்னையில் நடக்குது. நான் ஒரு வாலண்டியர், அப்போ நான் மாவட்ட செயலாளராக இருந்தேன். நீங்கள் வந்து இட் வாஸ் 39 அந்த மாநாட்டில் யெச்சூரி வந்து 3 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றணும். ஐடியாலஜிக்கல் ரெசல்யூஷனை பொறுத்தளவு ஜோதி பாசு வெரி சீனியர் லீடர், ஒரு 7 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். அவங்க யாராவது சீனியர் லீடர்ஸ் தான் அந்த ஐடியாலஜிக்கல் ரெசல்யூஷனை மூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் ஜோதி பாசு வந்து சீதாராம் யெச்சூரியை சீதா ப்ளீஸ் கம் அண்ட் மூவ் த ரெசல்யூஷன், தட் இஸ் ஐடியாலஜிக்கல் ரெசல்யூஷன். நீங்கள் அவரை அதை மூவ் பண்ணி அந்த ப்ரெசன்ட் பண்ண விதம் இருக்கு பாருங்க. நான் அதாவது அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து என் வாழ்க்கையில் நான் எங்கேயுமே கேட்டது. ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். நீங்கள் சீதாராம் யெச்சூரிக்கு இருக்கிற பல பரிமாணங்களில் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஈவன் வந்து பார்லிமெண்ட்டில் நீங்கள் பல பத்திரிகைகள் வந்து எழுதுவோம், மார்க்சிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸ் இல்லை, he is the only leader who moves very closely with all the leaders including BJP. BJP இருக்கிற கட்சி உட்பட இதர கட்சி தலைவர்களோடு நெருக்கமாக இருப்பவர், அவர்களோடு பேசுபவர், அவர் இன்டராக்ட் பண்ற ஒரு லீடர் யாருன்னா இந்த சீதாராம் யெச்சூரி தான். இன்னொன்று பொதுவாக கம்யூனிஸ்ட்ல பற்றி அபிப்பிராயம்னா இவங்கெல்லாம் வாட்டுத்தனமானவங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, சினிமா பாட்டை கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சது போறா வர்க்க போராட்டம், வர்க்க போர், இப்படியே பேசி நம்ம பேசுவோம். பாயிண்ட் என்னன்னா
சீதாராம் யெச்சூரி ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவருக்கு அதிகமாக அவர் பார்க்காத ஹிந்தி படமே இருக்குது. லேட்டஸ்ட் ஹிந்தி பாட்டு இருந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். He has got better knowledge about இந்த ராகாஸ் அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் வந்து எல்லாரோடையும் இஸ் ஏபிள் டு மூவ் ஈஸிலி. நீங்கள் நரேந்திர மோடி கூட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், ரவிக்குமார் தான் சொன்னோம், சீதாராம் யெச்சூரி பேசுகிறார் என்று சொன்னால் இவன் நரேந்திர மோடி கூட அதுக்காக இருந்து அவர் கேட்டுக்கிறாருலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட்டில் சேர்மன், ராஜ்யசபா சேர்மனும் அல்ல லோக்சபா ஸ்பீக்கரும் when they give time கொடுக்குற பொழுது ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, I give you 5 minutes, please confine your speech within 5 minutes. அந்த 5 நிமிஷத்துக்கு முடியும். ஆனால் சீதாராம் யெச்சூரிக்கு ராஜ்யசபா சேர்மன் வந்து மிஸ்டர் யெச்சூரி you are offered 15 minutes, please confine within the 15 minutes. 5 நிமிஷம் கொடுத்துக்கிறேன், 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ப்ளீஸ் ட்ரை. ஆனால் யெச்சூரி வந்து 45 minutes பேசியிருக்கிறாரு. எங்கள் டி கே ரங்கராஜ் சொல்லுவார், ராஜ்யசபா சேர்மனுக்கு முடி என்று சீதாராம் யெச்சூரி பார்த்து சொல்வதற்கு அவருக்கு வாய் வரல, பிகாஸ் he himself influenced by the speech made by சீதாராம். அப்போனா அது எந்த அளவுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் கவர்மெண்ட்டில் காமன் மினிமம் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது வந்து கிராமப்புற வேலை அப்படி சொல்லணும், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ஃபுட்டு, எல்லா சட்டங்களையும் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காரணமாக இருந்தது வந்து சீதாராம் யெச்சூரி தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு தோழரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இழந்திருப்பது என்பது அவருக்கு மட்டும் இல்லை, அதிகமாக என்டையர் இன்டர்நேஷனல் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கும் இதர கட்சி தலைவர்களுக்குமே வந்து அது ரொம்ப இழப்பு. என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மூமெண்ட், அந்த இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் கிரைசிஸ் இருக்கிற பொழுது சீதாராம் யெச்சூரி 36 நாடுகளை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வச்சு கல்கட்டாவில் வேர்ல்டு கம்யூனிஸ்ட் மாநாட்டை அவர் நடத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. நீங்கள் என்ன போனோட ராமமூர்த்தி கூட சொன்னார், கம்யூனிஸ்டுகள் வந்து எந்த வர்க்கத்திலிருந்து வந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டா அவர் தொழிலாளி வர்க்கத்தோடு தான் என்னை டீ கிளாஸ் பண்ணிக்கணும். அண்ட் தட் இஸ் ட்ரூ. நீங்கள் ஹிந்து ராம் வந்து நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது he came to the பார்ட்டிக்குள்ளே வந்தார். அவர் உங்களுக்கு தெரியும், அவர் ஃபாரினர் மாதிரி தான் இருக்கும். he has got blue, நீல கண்ணு தான் அவருக்கு இருக்கும். நாங்கள் பொதுக்கூட்டத்தில் உட்காந்து கேட்குற பொழுது அவர் வந்து எங்களுக்கு சங்கடமாக இருக்கும், அவரை கீழே உட்கார. நாங்களாம் நடுத்தருவில் உட்காந்து ஏதாவது நியூஸ் பேப்பரை போட்டு நாங்கள் உட்காந்து பொதுக்கூட்டம் கேட்டுருக்கோம். ஆனால் ஹிந்துராம் வந்து எங்களோட வரும்பொழுது அவர் எங்களோட உட்கார வைக்கிறது எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். பிகாஸ் அவர் ஒயிட் காம்ப்ளெக்ஷன், ப்ளூ ஐஸு, எப்படியே அவரை உட்கார சொல்றது. அவர் ராம் சொல்லுவார், ராமூர்த்தி ப்ளீஸ் ஐ வில் சிட் பை, நானும் உங்களோட உட்காந்துருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஹிந்துராம் ஃபேமிலிக்கு நாங்கள் அவரோட போன பொழுது ஹிந்துராம் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஏண்டா நீ தான் கெட்டு போனேன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய், இவனுக்கெல்லாம் ஏண்டா கெட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஃபேமிலி, இட்ஸ் வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருதுன்றது இட்ஸ் வெரி ரேர். அப்படி ஒரு ரேர் ஃபெனாமினாவா ஹிந்துராம் இருக்காரு. இன்னைக்கும் அவர் மூமெண்ட்டில் பல விஷயங்கள்ல பெரிய இடம் உதவிட்டு இருக்கிறார். எனவே ஒரு கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டில் இப்படி இருக்கிறது பல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய அன்புக்குரிய தோழர் கார்த்தி, அவரோடு இணைந்திருக்கிற நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆடியன்ஸ் லெவல் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தால் உதவியாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் அப்படி ரீச் பண்ணியிருக்கலான்ற ஒரு வருத்தத்தை தவிர இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு, எப்பயுமே பேசுவது சுலபம், கேட்பது தான் கஷ்டம். அதை நீ கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அந்த நன்றி தெரிவித்துள்ளேன். மரியாதைக்குரிய தோழர் ஆர்ஆர் அவர்களுக்கு நன்றி. காம்ரேட் ஆர்ஆர் வந்து எப்படி சுந்தரையா ஸ்டால்வார்ட் லீடர், சுந்தரையாவுக்கு வாலண்டியரா இருந்தாரோ, அப்படி 2012 எஸ்எஃப்ஐனுடைய அகில இந்திய மாநாடு மதுரையில் நடந்தபோது நான் காம்ரேட் யெச்சூரிக்கு வாலண்டியர்ஸ் தொண்டராக இருந்து பணியாற்றினேன். அப்புறம் கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரம் நம்மளுடைய இந்த பழங்குடி பட்டியலின மாநாட்டுக்கு வந்த போதும் அவரோட உதவியாளராக நான் இருந்தேன்.
இருந்த அந்த சில மணி நேரங்கள் என்பது அவரோட ஒரு அரசியல் பாடம் படிக்கக்கூடிய உரையாடலாகத்தான் இருந்தது. எது பேசினாலும் அது அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் செறிவு, கருத்து செறிவு என்பது எங்களை மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனான இது. அதுதான் அந்த நினைவுகளிலிருந்து நீங்கா வண்ணம் நீக்கமாக நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர், தோழர் எழுத்தாளர் தோழர் அவரோட யெச்சூரியோட பழக்கம் என்பது தனிப்பட்ட ஒரு அவரு நிறைய யெச்சூரியை பத்தி காம்ரேட் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிடுவார். ஒன்றும் குறிப்பிட்ட மிகையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா காம்ரேட் யெச்சூரிய நாம இன்னும் சரியா கொண்டாடலைன்ற வருத்தம் அவருக்கு இருக்கு. அதை என்றே குறிப்பிட்டிருக்காரு பல நேரங்களில். ஸோ அதையெல்லாம் போக்குகிற விதத்துல தான் இந்த கூட்டமே நாம வந்து யோசிச்சோம். ஸோ அந்த விதத்துல மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்